வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தகவல் செயலாக்கத்தில் எடுத்துக்காட்டு 5.9 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 5.8 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 5.9 ஓப்பன் ப்ராக்கெட்டு 10 × 5 + 6 க்ளோஸ் ப்ராக்கெட் இன்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் 5 + 6 - 2 க்ளோஸ் ப்ராக்கெட் செட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகேவா? வகுத்தல் ஓப்பன் ப்ராக்கெட் இன்ட்டு 4 + 2 க்ளோஸ் ப்ராக்கெட். இப்படி ஒரு கொடுத்துட்டு இதை மறுஉருவ வரைபடமாக மாற்றுக. இந்த இதை எடுத்து எழுதிக்குவோம். 10 × 5 + 6 க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு இன்ட்டு 5 + 6 - 2 க்ளோஸ் ப்ராக்கெட்டு செட் க்ளோஸ் ப்ராக்கெட்டு வகுத்தல் 8 × 4 + 2 செட் இது இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு இந்த ரெண்டு டேர்மாக இருக்கா? அந்த ரெண்டு டேர்முக்கு நடுவில் என்ன இருக்குது? வகுத்தல் இருக்குது. இது வகுத்தல். இந்த ரெண்டு டேர்முக்கு நடுவில் என்ன இருக்குது? வகுத்தல் குறி இருக்குது. அதை எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். நம்ம இந்த வகுத்தல் குறி எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். வகுத்தல் குறி எடுத்துகிட்டு அதை அப்படி போட்டுக்கோங்க. நான் போட்ட மாதிரியே இந்த ரெண்டு டேர்முக்கு இருக்கனால 2 கோடு போட்டுருங்க. இதில் இதில் 2 டேர்ம் இருக்குது. இந்த 2 டேர்முக்கு நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? மல்டிபிள் சிம்பிள் இருக்குது. அந்த மல்டிபிள் சிம்பிள் எடுத்து இதில் எழுதிக்குவோம். போட்டுட்டு இதை 2ஆக பிரிக்கணும். அப்போ 8 தனியாக பிரிக்கலாம், மீதி 4 + 2 தனியாக எழுதலாம். அப்போ 4 +ங்கிறது ஒரு சிம்பிள் இருக்குது. 4 +, அந்த சிம்பிள் எடுத்து இந்த இடத்துல எழுதுவோம். எழுதிட்டு இதை 2ஆக பிரித்தோம்னா 4 + 2, அதை 4 2 இப்படி 2ஆக பிரித்து 4 2. ஓகேவா? இந்த சைடு ரைட் சைடில் உள்ளதை இப்போ முடித்தாச்சு. இப்போ லெஃப்ட் சைடு உள்ளதுக்கு போவோம். இது முடிஞ்சிச்சு. அடுத்து லெஃப்ட் சைடு இங்கே பாருங்கள். 10 × இது 2 டேர்மு, இதுவும் ஒரு டேர்மு. ஓகேவா? அதுக்கு நடுவில் என்ன இருக்குது? மல்டிபிள் சிம்பிள் இருக்குது. அந்த மல்டிபிள் சிம்பிள் எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு இதை 2ஆக பிரிக்கணும். இதை 2ஆக பிரித்தோம்னா இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இதை எடுத்துக்கிறேன். 10 × 5 + 6. இப்போ ப்ளஸ் இருக்குது இங்கே ஒரு சிம்பிள். அந்த ப்ளஸ் சிம்பிள் எடுத்து இங்கே போட்டுக்கிட்டு ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டு இதை 2ஆக பிரிக்கிறேன். நான் இதை 2ஆக பிரித்தா அப்புறம் +6 தனியாக இருக்கா? 6 தனியாக போட்டுருங்க. இந்த 10 × 5 இருக்குது பார்த்தீங்களா? 10 × 5 அதில் ஒரு சிம்பிள் இருக்குது, மல்டிபிள் சிம்பிள். அந்த சிம்பிள் எடுத்து எழுதிக்கோங்க. மல்டிபிள் பெருக்கல் குறியீடு இருக்குது. அந்த இதை எடுத்து எழுதிட்டு அதை 2ஆக பிரித்தோம்னா என்ன வரும்? 10 × 5 10 5 அது ரெண்டுத்தையும் பிரித்து எழுதியாச்சு. ஓகேவா? இந்த டேர்ம் வரும். அடுத்தது செகண்ட் டேர்ம். இந்த டேர்மை பாருங்கள். 5 + 6 - 2 அதுக்கு 2 நடுவில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அந்த ப்ளஸ் சிம்பிளை எடுத்துக்கிட்டு இதை 2ஆக பிரிக்க போகிறோம். இதை 2ஆக பிரித்தோம்னா 5 1 வரும். 6 - 2க்கு தனியாக 1 போடணும். ஓகேவா? இப்போ 5 போடுவோம். இங்கே இந்த இடத்துக்கு 5, இந்த 5 அது வரும். இங்கே 6 - 2 2 நம்பர் இருக்காங்க. மைனஸில் மைனஸ் இருக்குது நடுவில். அந்த மைனஸ் எடுத்து எழுதிக்கிட்டோம். 6 2 அவ்வளோதான். இதுதான் மறு உருவு வரைபடம் இந்த ஈக்குவேஷனுக்கு. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும்